வந்து இப்போ எந்த ஒரு நெருக்கமான கணவன் மனைவி கூட எடுத்துக்கிறோம். உங்கள் மனைவிடைய தலையில் வந்து எத்தனை முடி இருக்குன்னு ஒரு கணவனுக்கு தெரியுமா? தெரியாது. கணவன் மனைவி தான் நெருக்கமான உறவு. ஒரு கணவனுடைய மீசையில் தாடியில் இத்தனை முடி இருக்குன்னு மனைவிக்கு சொல்ல முடியுமா? 35 வருஷம் வாழ்ந்தான்னு சொல்ல முடியுமா? முடியாது. அதனால் எண்ண முடியாது, எண்ணுவது இல்லை, ஏழாது. அது எதை என்னன்னா எண்ணுவதற்கு ஒரு பல்ல வேண்டாம் எண்ணி சொல்லலாம். இத்தனை பல்லு இருந்துச்சு அவருக்கு சொல்லலாம். தாடி இதை இத்தனை முடி என்ன முடியுமா? யாராலும் எண்ணவே முடியாது. இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், காலம் அறிந்து கொள்ளுங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கான அதது ஷாரிகா, ரசூல்லாவுடைய தாடி முடியுடைய எண்ணிக்கை எவ்வளவு என்றால் 1,40,24 1,24,000 முடி இருந்தது. யார்? ரசூல்லாவுடைய தாடியில் எத்தனை முடி இருந்துச்சா? 1,24,000. எதுக்கு இது சொல்கிறோம்னு கேட்டால், வாயில் வந்து விட்டு அடிப்பாயின்னு தெரியுது. இது யாராலையும் சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் கூட அப்படி வகையில் சொல்ல ஏண்டால் கூட அதெல்லாம் இதெல்லாம் சொல்ல மாட்டேங்குது. தேவையற்ற விஷயங்கள். இதனால் மக்களுக்கு எந்த ஒரு நன்மையும் இல்லை. அவனவன் தனக்கு இருக்கிற முடியை கூட கண்ணாடிக்கு முன்னாடி எண்ணி சொல்ல இயலுமா? சரி, 1,24,000 என்ன கணக்கில் வரும் தெரியுமா உங்களுக்கு? 1,24,000 முடியும்னா அது எவ்வளோ வரும்? இப்போ இருக்கிற யாருடைய தாடியை விட ஒரு 50 மடங்கு பெருசாக இருக்கும். இப்படி இருக்கணும். அப்போ தான் 1,24,000 இருக்கும். அப்போ 1,24,000 முடி இருந்தது என்று சொல்லி யாரும் எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல், ஹதீஸும் இல்லாமல், வகியும் இல்லாமல், ஒரு பயணம் இல்லாமல் இது தெரிஞ்சு என்ன போகுது? ரசூலுல்லாஹ்வுடைய தலையில் இத்தனை முடி இருந்துச்சுன்னு தெரியுற ஒரு மார்க்கமா? தாடி இத்தனை முடி இருந்துச்சுன்னு அவசியமா? அவசியம்னா அவங்க சொல்லிட்டு போயிருப்பாங்க. அதில் எந்த ஒரு பின்பற்றுதல் கிடையாது. அப்படி இருந்தாலும் நம்மளை அது மாதிரி வச்சிட முடியுமா? அவங்களும் அல்லாஹ் கொடுக்குறதெல்லாம் வழங்குதா? ஒரு வாழ்க்கையாக இருப்போம், அது அடர்த்தி முடி இருப்பான். இதில் அல்லாஹ் கொடுக்குறது, பின்பற்ற ஒன்றுமே இல்லை இதில். அப்போ இதை போய்கிட்டு உட்காந்துக்கிட்டு பொய்யாக நபிமார்கள் பேரில் கூட என்ன செய்கிறாங்க? பொய்களை இட்டு அடிக்கிறாங்க. இது யானத்து தாலிமில் 1வது வால்யூமில் 39ஆம் பக்கத்தில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து கொசு வந்து ரசூலுல்லாஹ்வுடைய மேனியில் உட்காரவே செய்யாது அப்படின்னு எழுதி வச்சுக்கிறாங்க. இது ரசூலுல்லாஹ் தொடர்பாக ஒன்றை சொல்வதாக இருந்தால் அது ஹதீஸில் இருக்கணும்ல. ரசூலுல்லாஹ் பார்த்தவங்க சொல்லியிருக்கணும், அல்ல ரசூலுல்லாஹ்வே சொல்லியிருக்கணும். அந்த மாதிரி எந்த ஒரு அறிவிப்பும் சனதும் இல்லாமல் இப்படி எல்லாம் உட்காந்து வாயில் வந்ததெல்லாம் எழுதுறது. மதுஹப் கிதாப் என்கிற பெயரில் எதை வேண்டாலும் எழுதுறது, எதை வேண்டாலும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள்ங்கிற வகையில் தான் அந்த சட்டத்திட்டங்கள்லாம் இருப்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி